அவங்க 2 லைன்ல வந்து கமெண்ட் பண்ணி யார் வேணா ரசிக்கலாம் சிஸ்டர். சிஸ்டர் அவங்கள நான் கூப்பிட்டதே வந்து அழகா இருக்கீங்க சிரிங்க அப்படின்னு. சோ சிரிச்சாங்க. புரியல. அது தப்புல. ஏங்க ஒரு பொண்ண ரசிக்க கூடாது யாருங்க சொன்னாங்க? அவ வந்து அழகா இருக்கா. ஒரு பொண்ணு வந்து ரசிக்கிறானா அத வந்து நீங்க அக்செப்ட் பண்ணணும். நீங்க சண்டை போடுறீங்க விடுங்க. பசங்க அந்த இடத்துல இருந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி கமெண்ட் லைக் இவங்க அழகா இருக்காங்கல்ல இந்த மாதிரி நாங்க அந்த மாதிரி பண்ணல. பட் ஆனா உங்ககிட்ட எல்லார்ட்டையுமே அது இருந்துச்சு. என்ன கமெண்ட்? இந்த பக்கம் என்ன கமெண்ட் இருந்துச்சு? இந்த சாரி தட் திஸ் ஒன் அந்த மாதிரி பேசுனாங்க. எல்லாருக்குமே கிரீன் கலர் சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால எல்லாரும் அந்த மாதிரி சொன்னீங்களா அது எனக்கு கேட்டுச்சு. போம்போது அவங்க வந்து இப்படி பண்ணாங்க சார். யாரு? அந்த Black one. நீங்களா? செகண்ட் ரோல தேர்ட் இப்ப ஹார்ட் விட்டு இப்படி பண்ணாங்க. ஹார்ட் விட்டா அவங்களுக்குள்ள இருக்க பெண்மையை மறந்துட்டு அந்த ஒரு லுக் ஹேர் ஸ்டைல் ட்ரெஸ்ஸிங் வந்து அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கே தோற்றம் அளிக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஜென் அப்படின்ற மாதிரி. சார் இதுல பெண்மையை மறக்க என்ன இருக்கு சார்? திருஷ்டி எடுக்கிறது எல்லாரும் பண்றதுதான். எடுக்கிறதுனா ஆமான்னு சொல்லி இதுல பெண்மையை மறக்க என்ன இருக்கு? எல்லாரும் பண்றதுதான். ஒரு பொண்ணை பார்த்து கமெண்ட் பண்ணா எப்படி இருக்கு? அவங்க சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, பொதுவா ஒரு மேலும் ஃபீமேலும் உட்காரும் போது ஆப்போசிட் செக்ஸ்க்கு ஒரு சின்ன அட்ராக்ஷன் இருக்கும்ல, அந்த அட்ராக்ஷன் வழியாகவே அழகா இருக்கேன்னு சொல்றதோ இல்ல ஏதாவது சின்னதா ஒரு கமெண்ட் பாஸ் பண்றதோ இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்க பண்றீங்க. ஒரு ஆப்போசிட் செக்ஸ் சார் ஒரு அழகான விஷயம் இருக்குன்னா நம்ம விஷயம்ட்டு இல்லை சார். இப்போ ஹியூமன் அப்படின்ட்டு இல்லை, ஒரு அழகான திங் பேர்ட் அந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம சொல்லுவோம்ல, ஆமா அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி சொல்றதுதான். ஓகே ஒரு விஷயம் இல்ல. ஓகே இங்க யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆப்போசிட்ல இருக்கவங்கள ரசிச்சீங்க? சும்மா கை தூக்குங்க. 1 2 3 4 5 6. ஓகே நீ யாரை ரசிச்சீங்க? சார் அதான் சார் கிரீன் கலர் சார். கிரீன் சாரி சார். யாரெல்லாம் கிரீன் அவங்க சாரி ரசிச்சது? நிறைய பேர் இருப்பாங்க போல உங்க ஃபேன்ல. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். டு பி ஃப்ராங்க், இப்போ உங்க வாயால வந்துச்சு பாத்தீங்களா? இந்த விஷயத்துக்காக தான் நான் இன்னைக்கு பின்னி மல்லிப்பூ வச்சுட்டு வந்திருக்கேன். இவங்ககிட்ட இருந்து பாராட்டு வாங்கணும்னு பண்ணிருங்க அம்மா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் செட்டுக்குள்ள வரும்போதே என்ன அவங்க பாத்திருக்காங்க. அப்போ அட்ராக்ஷன் எங்க இருக்கு பாருங்க, என்னோட ஹேர்ல இருந்திருக்குல்ல. ஓகே இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம முடியை பத்தி தான் பேசுறோம், ஆனா அதுதான் உங்களுக்கு அட்ராக்ஷனே இருக்கு பாருங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் கீ ஃபேக்டர் அப்படிங்கறாங்க. சார் அப்படி இல்லை. இப்போ அவங்கள பார்க்கும்போது அது அழகா இருக்கு, ஆனால் அது எனக்குன்னு வரும்போது அது வேண்டாம். நான் வந்து அதை அட்மையர் பண்றேன், அவ்வளோதான். லைக் அது நல்லா இருக்கு பார்க்க. ஓகே அழகா இருந்தா தள்ளி வச்சு ரசிச்சுப்போம். அவ்வளோதான், இங்க கிட்ட வர வேண்டாம், எனக்கு இது போதும். அப்படி சொல்ல முடியாது சார். அவங்கெல்லாம் பெண்மை இல்லையா? இப்போ அவங்களுக்கு வந்து நாங்க அட்ராக்டிவா தெரிஞ்சோம், பட் எங்களுக்கு அப்படி தெரியலையே. உங்களுக்கு இங்க சைடுல இம்ப்ரஸ் ஆகலையே. ஓகே உங்களுக்கு இங்க இருக்கற யாரை பத்தியுமே அட்ராக்ட் ஆகவே இல்லையா? இம்ப்ரஸ் ஆகலையே. டு பி ஃப்ராங்க் நாங்க இம்ப்ரஸ் ஆகலையே சார். அவங்க சொல்றாங்க அது பெண்மை இல்லையா அப்படின்ற மாதிரி. ஒருத்தவங்களுக்கும் ஒரு டெஃபினேஷன் இருக்குது சார். ஃபெமினிட்டி என்ன அப்படின்றது அவங்களுக்கு அவங்க முடி ஃபெமினிட்டியாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு வேறு விஷயம் இருக்கலாம். ஸோ நம்மளுக்கும் முடி தான் ஃபெமினிட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம வேறு விஷயத்தில் ஃபெமினிட்டி தேடலாம் பார்க்கலாம் சார். இதுவே அவங்க பாயாக இருந்தால் ஆப்வியஸ்லி இம்ப்ரெஸ் ஆகும். பட் அவங்க கேர்ள் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு இம்ப்ரெஷனா இல்லை, உங்களுக்கு அட்ராக்ட் ஆகல. இல்ல சரி ஓகே. இப்போ இந்த ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன். இது நம்ம இது பண்ணுறதோ இது எடுக்கிறதோ செய்யறதோ, நான் வந்து இது எங்கே வேணா எப்படி வேணா நான் வந்து ஈஸியாக போயிட்டு அங்கே அப்ரோச் பண்ணிக்கலாம். நான் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறேன், லாஜிஸ்டிக்ஸில். அங்கே எத்தனையோ ஹெச்ஆர் புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறேன். உன் ஹேர் நல்லா சில்கியாக இருக்குது, நல்லா இருக்குது, எனக்கும் இந்த மாதிரி வச்சுக்கணும். எவ்வளோ பேர் காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. காம்ப்ளிமெண்ட் பண்ணாமலாம் இல்லை, அதை நீங்கள் பார்க்கலன்னு வேணால் சொல்லுங்கள். இல்லை அவங்க வந்து காம்ப்ளிமெண்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே அவங்க அந்த ஒரு ஆண் மாதிரி தெரிகிற தோற்றத்துக்கு தான் காம்ப்ளிமெண்ட் வருதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லைக் அந்த ஃபெமினைன் எனர்ஜி ஆர் சம்திங், அந்த ஃபீமேல் அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை சார். அவங்க ஃபஸ்ட்டு ஃபெமினான காம்ப்ளிமெண்ட்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு டிஃபைன் பண்ண சொல்லுங்கள் சார். சார் இப்போ க்யூட்டாக இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் சார். நான் சிரிக்கிறத பார்த்து சொல்லுவாங்க சார், நல்லா சிரிக்கிறீங்க, அழகாக சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார். அப்புறம் நான் நடக்கிறது உட்கார்றது இதெல்லாமும் சொல்லுவாங்க சார். இப்போ நான் நடக்கிறேன் போகிறேன் வரேன்னா என்னை பார்க்குறப்பவே அவங்க ஒரு மாதிரி லைக் அவங்க சொல்ல மாட்டாங்க, பட் அந்த பசங்க நம்மளை பார்க்குறது நமக்கு தெரியும். ஓகே தே ஆர் சீயிங் அஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதுதான் சார் சொல்கிறோம் நாங்கள் வேலிடேஷன். என்னை யாராவது 4 பேர் என்னை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்கும் சார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க வேணும்னே நான் பார்க்கணும், என்னைய பார்க்கணும், என்னை மட்டுமே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இப்படி சிலுப்புறது அதெல்லாம் இல்லை. எப்படி இருக்கோம் நேச்சுரலாக அப்படி விட்டு போயிட வேண்டியது தானே சார். அவங்க முன்னாடி சொன்ன ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க எக்ஸ்பிரஷன் ஆஃப் என்னோட எக்ஸ்பிரஷன் இதுன்றாங்க. அதே மாதிரி தான் என்னோட எக்ஸ்பிரஷன் இது. என்னோட ஃபெமினின் எனர்ஜியை
நான் இப்படி வெளிப்படுத்துகிறேன். எக்ஸ்பிரஷன்னு வரும்போது அது இந்த மாதிரியும் இருக்கலாம், இந்த மாதிரியும் இருக்கலாம். அதை ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நம்ம கர்டைல் பண்ணுறோம்? இந்த மாதிரி தான் இருக்கணும்னு கர்டைன் பண்ணல, இப்படி இருக்கும்போது அது எனக்கு வெளிப்படையா கிடைக்குது, அப்படி இருக்கும்போது கிடைக்கல. நீங்க அதை கர்டைல் பண்ணலங்கிறீங்க, ஆனா அவங்க வழியில எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இது ஃபெமின் எனர்ஜியே இல்லைன்றீங்க. அதான் அவங்க கேக்குறாங்க. சரி, இல்லைன்னு சொல்லல சார், அப்படி ஒரு தோற்றம் உருவாகுதுன்னு சொல்றேன் சார். சரி, ஓகே. இன்னைக்கு தேதிக்கு உங்களுக்கு வந்து இவ்வளவு கிரிட்டிசிசம் வருது, இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, இவ்வளவு இருக்கு. இவ்வளவு இருந்தும் நான் இந்த ஹேர் ஸ்டைலில் தான் இருப்பேன், நான் இந்த அப்பியரன்ஸ்லாம் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? சார் இது வந்து டோட்டலி என்னோட கம்ஃபர்ட். ஃபஸ்ட்டு விஷயம் லைக் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நான் காலையில் வந்து 7 o'clock பஸ் ஏறணும். ஸோ போகணுன்னா நான் டக்குன்னு ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஒரு 30 minutes தான், ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு நான் பாட்டு கிளம்பிடுவேன் காலேஜுக்கு. ஸோ எனக்கு அது வந்து ஈஸியாக இருக்குது, மெயின்டெனன்ஸும் ஈஸி. எனக்கு ஆக்சுவலாக காஸ்ட் எஃபெக்டிவும் லைக் காஸ்ட்டும் செலவும் கிடையாது. பொதுவாக அழகு அப்படின்ட்டு இங்கே நிறைய பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அழகு அப்படின்றதே அடிமையாக இருக்குது. அந்த அடிமையை பெண்கள்கிட்ட வந்து முடி மேலே திணிக்கிறாங்க. நீ வந்து அழகாக இருக்கணும்னா முடி நீட்டாக வளர்த்துக்கோ, அப்போ தான் நீ அழகாக இருப்ப அப்படின்ட்டு. அந்த அழகு எனக்கு வேணாம், அப்படியாப்பட்ட அழகு எனக்கு வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் சார் அந்த முடிவே நான் வெட்டினது. நான் நிறைய புக்கை வந்து அனலைஸ் பண்ணுறேன். குறிப்பாக தந்தை பெரியாருடைய புக்கை படித்து சமூக நீதி, சமத்துவம் அந்த கொள்கைகளை பின்பற்றனால அவங்களோட பெரியாரோட அந்த கொள்கைகளை பின்பற்ற எனக்குள்ள ஒரு உணர்ச்சி, பார்க்குறவங்க 1000 பேர் பார்க்கட்டும், சொல்கிறவங்க 1000 விதம் சொல்லட்டும், நான் இப்படி தான் அப்படின்ட்டு அவருடைய ஒரு கோட்பாட்டில் வந்து செயல்பட்டு இருக்கனால என்னை மாற்றாம இப்படி இருக்கு. ஓகே ஓகே ஓகே. வேற இப்போ இது மாதிரி தான் கேட்குறேன் நான், என்ன காரணத்தினால இவ்வளோ கிரிட்டிசிசத்தை மீறியும் நான் இப்படி தான் இருப்பேங்கிறதுக்கு காரணம் என்ன? சார் ஒன்றும் இல்லை சார். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்க சுதந்திரத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. எங்களோட சுதந்திரம் கேவலம் இந்த மயிரில் தான் இருக்குன்னா அது எங்களுக்கு வேண்டாம் சார். நான் வெட்டி போட்டுருவேன் சார், அவ்வளோதான் சார். சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான். அந்த முடி இருக்கும் போது என்னை பார்த்த பார்வை, உண்மையாகவே சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க ஒரு பொண்ணு வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. இல்லை சார், பொண்ணுங்களை பார்க்குற விதமே எல்லாருமே தப்பாக தான் பார்ப்பாங்களே. இப்போ உங்களோட உள்ளாடை நீங்கள் வெளியில் காய போடுறீங்கன்னா அதை பார்க்குற கண்ணு எங்கள் உள்ளாடை வெளியில் தொங்கும் போது அப்படி பார்க்க மாட்டானுங்க. நீங்கள் சாரீ போடுறப்போ உங்களை பார்க்குற விதம், பேண்ட் ஷர்ட் போடுறப்போ சொல்லப்போனால் இது எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த ட்ரெஸ்ஸு வந்து எங்களுக்கு பாதுகாப்பு. இந்த ஆண் ட்ரெஸ்ஸை போடுறப்போ எங்களை யாரும் ஏன் தப்பாக பார்க்குறது இல்லை? ஏன் அதே சாரி கட்டினா பார்க்குறாங்க? அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் நம்ம இருக்கோம். எனக்கு என்னென்னா இதுக்கப்புறம் இல்லை சார், சாவுற வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன். என் முடி இப்படி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு என்னோட ஃப்ரீடம் ரொம்ப முக்கியம் சார். எனக்கு வந்து ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ்ஸில் எனக்கு இப்போ இந்த ஹேர் ஸ்டைல் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னும் போது என்னால் என்ன முடி வந்து நிறைய வந்து கொட்ட ஆரம்பிச்சிது ஒரு பீரியடில். நான் ஒரு 15 years பேக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. அப்போ நான் வந்து என்னோட இது போயிட்டு நான் டான்ஷேட் பண்ணிட்டேன். மொட்டை அடிச்சப்போ முடி வளர்ந்துச்சு. அப்போ ஓரளவு கொஞ்சம் வளர்ந்தது. அதுக்கப்புறமா எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஐ ஃபெல்ட் கான்ஃபிடென்ட் இனஃப். இந்த ஹேர் ஸ்டைலை வச்சு நான் எங்கே போனாலும் எனக்கு என்னவோ இது ஒரு கான்ஃபிடென்ட்டாகவே தான் நான் நினைக்கிறீங்க. ஓகே ஓகே ஓகே. மாலினி, இப்போ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ சில பேர் வந்து ஒரு சோஷியல் செக்யூரிட்டியாக பார்க்குறாங்க. இன்னும் சில பேருக்குலாம் வந்து கோபம் இருக்குது, ஒரு சமூக கோபம் ஒன்று இருக்குது. அந்த சமூக கோபத்தின் காரணமாக நான் இப்படியே மெயின்டைன் ஆகணும் விரும்புகிறேன், நான் ஒரு ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி வரேன், பட் அதுக்கப்புறம் இப்படி இருக்குங்கப்போ இப்படியே இருந்துடலாமே அப்படிங்கிற கோபத்தின் வெளிப்பாடில் இருக்குன்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இது முதல்ல பாய் கட் கிடையாது, இது பேர் ஷார்ட் ஹேர். ஓகே. ஸோ முடியல, ட்ரெஸ்ஸில், மேக்கப்பில், ஹீல்ஸில், லிப்ஸ்டிக்கில் நம்ம ஜெண்டர் பிரிக்கவே முடியாது.